பிரச்சனை? கூப்பிட கூப்பிட காது கேட்காம அப்படி என்ன சிந்தனையில போறவ? மனசுக்குள்ள உன் மாமன் கூட டூயட் பாடுறியோ? ஆமா, அந்த மனுஷனுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். ஏன்டி இப்படி சரிச்சுக்கிற? அதை ஏங்கா கேக்குறீங்க? ஐயோ, நான் எதுவும் கேட்க கூடாத கேட்டுட்டேனாடி. இப்படி கண்ணில் தார தாரையா தண்ணி ஊத்துது. ஒன்னும் இல்லக்கா, உட்காருங்க சொல்றேன். சரி சரி, நான் கேட்குறேன், ஆனா நீ அழுகாம சொல்லணும், சரியா? சரிக்கா, அழுகாமலே சொல்றேன். என்னத்த சொல்றதுன்னு இருக்குக்கா. என் புருஷன்கிட்ட ஆசையா ஒன்று கேட்டேன்க்கா. ஆசையா கேட்டியா? ஆமா ஆமா, நாம 2 பேரும் சினிமாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சே, சினிமாவுக்கு போகமான்னு கேட்டேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லையடி, அதுக்கே அழுகிற? கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னாலும் வாடி வாடி சினிமாவுக்கு போகலான்னு ஆசையாக கூட்டிகிட்டு போவார். இப்போ பாருங்க, நான் கூப்பிட்டா கூட வரவே மாட்டேக்காருக்கா. அதான் நினச்சேன், மனசே சரியில்லைக்கா. ஏண்டி அப்படி சொல்லிட்ட? பின்ன என்னக்கா, கல்யாணம் ஆன புதுசில் நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு இருந்த வீட்டுக்காரர் இப்போ எப்படி மாறிட்டாரு தெரியுமா? எப்படி நீ மாறிட்டாரு? சண்டை போட்டு முடிச்சோடனே என்ன சொல்லுவாரு தெரியுமா? ஒன்று நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணுன்றாருக்கா. அப்படியே ஆம்பளைங்க மனசை பற்றி உனக்கு தெரியாதுடி. மனசுக்குள்ள அம்பட்டு ஆசை வச்சிருப்பாங்க டி, ஆனால் வெளியில் சொல்ல தெரியாதுடி அவங்களுக்கு. பின்ன என்னக்கா, சினிமா கூப்பிட்டது குத்தமா? கல்யாணம் ஆன புதுசில் நீயும் உன் வீட்டுக்காரரும் மட்டும்தான். கையில் கொஞ்சம் காசு இருந்திருக்கும், அதனால கவலை இருந்திருக்காது. கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, பிள்ளையும் பிறந்தாச்சு, மவனும் பிறந்தாச்சு, 2 பேரையும் வழிகடத்தில் சேர்த்தாச்சு. துணி மணி காய்கறி பண்டம் பலகாரம் படிப்பு செலவு அப்படி இப்படின்னு 1008 செலவு இருக்குல்ல. நிற்காம ஓடி ஓடி உழைச்சாதான் ஆம்பளைங்க வீட்டில் நிம்மதியாக வந்து நைட்டு படுக்க முடியும். காசுக்கு பஞ்சம் பண்ணா அப்புறம் கவலைப்படுவல நீ. உன்னை கவலைப்படாமல் வைக்கதான் அந்த மனசு நிற்காம ஓடுறாருடி, அதை புரிஞ்சுக்கடி. ஓ அப்படியாக்கா, இருந்தாலும் ஆசையாக கேட்டேனே, சரின்னு சொல்லலாம்ல. இரு நீ சொன்னதை நினச்சிக்கிட்டே இருப்பாருடி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரியும். இல்லைக்கா, என் மனசு ஏதோ சரின்னு படலை. அவரெல்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லைக்கா. என்னை பிடிக்கலான்னு நினைக்கிறேங்க்கா. என்னை அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைக்கா. ஆசையாக ஒரு பூ கூட வாங்கிட்டு வந்து தர மாட்டேக்காருக்கா. என்னடி நீ இதுக்கு போய் எழுதிக்கிட்டு இருக்க? அடடா அடடா, வேலை இருந்திருக்குண்டி. வேலைக்கு போகிற மனுஷன் திடீர்னு லீவ் போடுனா எப்படி போடுவார்? இந்த கலெக்டர் வேலையை பார்க்குறாரு, நினச்ச நேரத்துக்கு லீவ் போடுறதுக்கு. இல்லை, கலெக்டரை நினச்சா உடனே லீவ் போட முடியுமா? ஐயோ ஐயோ, என்ன நீ பொறுப்பான பொம்பளையா இருந்திய, திடீர்னு புருஷன் சென்டிமெண்ட்டுன்னு வரும்போது இப்படி புத்தி கெட்டவளா போயிட்டியடி. இந்த அக்கா ஏதோ ஃபோன் அடிக்குது.